கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பேரதிர்ச்சி கொடுக்கும் விதமா ரஹானே இன்னைக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க. உண்மையிலே இவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றதை விட இவரை ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ரஹானேக்கு கிடைச்ச வாய்ப்புகள் அப்படி. ரஹானேவை பொறுத்த வரைக்கும் இவர் 2011 இந்தியன் டீம் காண்டி வந்தாரு. 2013 இருந்து டெஸ்ட் டீம்ல இவர் இடம்பெற்று விளையாட ஆரம்பிச்சாரு. இவர் T20 ஓடிஐல பெருசா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கலனா கூட டெஸ்ட் மேட்சஸ்ல ரஹானே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருங்க. அஸ் அ பிளேயராகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே சமயத்துல இந்தியன் டீமுக்கு கேப்டனா இருந்தும் நிறைய மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமுக்கு 6 மேட்சஸ்ல கேப்டனா வழிநடத்திருக்காரு. ஆனா அந்த 6 டெஸ்ட் மேட்ச்ல ஒரு டெஸ்ட் மேட்ச்ல கூட நம்ம இந்தியா தோத்ததே இல்லைங்க. இவரோட கேப்டன்சிக்கு அண்டர்ல நம்ம 4 டெஸ்ட் மேட்சை வின் பண்ணிருக்கோம். 2 டெஸ்ட் மேட்சை டிரா பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு தோல்வியே அடையாத ஒரு கேப்டனா தான் ரஹானே இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம 2021ல ஆஸ்திரேலியாவை அவங்களோட சொந்த மண்ணில நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல வீழ்த்தினோம். அதுலயும் 2021 பார்டர் காஸ்கர் டிராஃபில என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட ரொம்ப மோசமா தோத்தோம். வெறும் 36 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டோம். அப்ப விராட் கோலி தான் கேப்டனா இருந்தாரு. ஆனா விராட் கோலி பாதியிலே போனதுக்கு அதுக்கப்புறம் ரஹானே இந்தியன் டீமை லீட் பண்ணி அந்த டெஸ்ட் சீரீஸை நம்ம வின் பண்ணோம். அதுக்கப்புறம் பெருசா இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் பெருசா இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலனா கூட 2023 WTC ஃபைனலுக்காண்டி இவரை கூப்பிட்டு வந்தாங்க. இவர் ரஞ்சி டிராஃபில நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்றதுக்காண்டி. ஆனா அந்த மேட்ச்லயும் மற்ற பிளேயர் சொதப்பினாலும் இவர் 2 இன்னிங்ஸ்லயுமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாரு. அப்புறம் பெருசா இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. 3 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தாரு. இவருக்கு எந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னோடனே இன்னைக்கு இவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலே இவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ பேசியிருந்தார் பார்த்தீங்களா? அந்த வீடியோவை கேட்கும்போது நமக்கே பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சுங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்குமே ஸ்டார்டிங்கும் இருக்கணும், எண்டிங்கும் இருக்கணும். நமக்கு எப்போ முடிவு வருதோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடணும். இன்னைக்கு எனக்கு ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு கிரிக்கெட்ல எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் கிரிக்கெட்ல இருந்து தான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றேனே தவிர, கிரிக்கெட்ல இருந்து தான் வெளியேறேனே தவிர, உங்க மனசுல இருந்து நான் வெளியேற போறதில்ல. உங்க மனசுல என்னைக்குமே எனக்கான இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அஜிங்கே அப்படின்னா அன்பீட்டபிள், அவங்கள வீழ்த்தவே முடியாது அப்படின்ற அர்த்தம். ஆனா நான் கிரிக்கெட்ல நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கேன். நிறைய தோல்விகள் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. நான் கத்துக்கிட்ட பாடத்தை இதோட விட போறதில்ல. நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. இனிமேல் ரஹானே பொறுத்த வரைக்கும் ஐபிஎல், டெஸ்ட், T20 ஓடின்னு சொல்லி அவர் எந்த மேட்ச்லேயே அவர் விளையாட போறதில்ல. அவர் கிரிக்கெட் ஆடுறதே நம்மளால பார்க்க முடியாது. இப்பேற்பட்ட பிளேயர் இனிமேல் நம்ம இந்தியன் டீம்ல இருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்பவே வருத்தமாக தாங்க இருக்கு. ஏன்னா ரஹானே இருந்த வரைக்கும் நம்ம இந்தியா டெஸ்ட்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. எப்போ ரஹானே மாதிரி பிளேயர்ஸ்லாம் கழட்டி விட்டுட்டு நாங்கள் யங் பிளேயர்ஸை கொண்டு ஒரு புது டீமை உருவாக்க போகிறோம்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணாங்களோ அப்போவே நம்ம இந்தியன் டெஸ்ட் டீம் நாசமாக போயிடுச்சு. நம்ம சொந்த மண்ணில் தோக்க வேண்டிய நிலைமையெல்லாம் ஆயிப்போச்சு. ஸோ இதுக்கப்புறமாவது ரஹானே கிட்ட பண்ண தப்ப மற்ற பிளேயர்ஸ் கிட்ட நம்ம இந்தியா பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.